ஜம்மு காஷ்மீரில் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கான ஆட்சி என்பது அமைந்தாலும் ஹரியானா 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பிஜேபி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருதுன்னா அது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோடைய தோல்வி அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? திரு ஜென்ராம், திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட இதில் கேட்கலாம். திரு பாலச்சந்தர், உங்களோட பார்வை என்ன? முருகானந்தம் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது ஹரியானாவுடைய காங்கிரஸ் தோல்வியை ராகுல் காந்தி அவர்களுக்கான மக்கள் அளித்த ஒரு தீர்ப்பு அல்லது மக்கள் ஏற்பு இல்லை என்பதாக புரிந்து கொள்ளணுன்றாரு. உங்க பார்வை என்ன திரு பாலச்சந்தர்? அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவங்க பிரிச்சு கொடுத்தாங்களே அதை மக்கள் ஏத்துக்கல, அது பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுன்னு சொல்லி நம்ம சொல்லலாமே. இது யாருக்கு பின்னடைவுனா, ரெண்டுலையுமே பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்றது சரியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹரியானால ஒரு எங்கேயுமே ஒன்றிய அரசுலயும் அவங்க ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் ஹரியானாலும் ஆட்சியில் இல்லை. அந்த நிலைமையில இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கிறோம் சார். இந்த செய்தி என்ன மாற்றத்தை உண்டாக்கும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இன்னும் எண்ணப்பட வேண்டிய சுற்றுகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழல்ல ஹரியானால பாஜக முன்னிலையில் உள்ள 10 தொகுதிகளில் 3000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தற்போதைய நிலையில கிட்டத்தட்ட ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அப்படி வரக்கூடிய சூழல்ல ஏன்னா நிறைய தொகுதிகளில் அங்கே 13 16 18 சுற்றுக்கள் வரை கொண்டதாக இருக்கு. 19 சுற்றுக்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இடத்துல 3000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் பிஜேபி முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தையோ நம்பிக்கையோ கொடுக்கக்கூடியதாக மாறுகிறதா? அப்படி இருந்தாலும் கூட பிஜேபி 49 இடங்களில் இப்போ முன்னிலை, அந்த 10 குறைச்சாலும் 39 இடங்களில் பிஜேபி முன்னிலை என்பதாக வரும். ஆனால் அது யாருக்கு போகுதுங்கிறதுலேருந்து ஒரு கணக்கு இருக்குது. ஒருவேளை அது காங்கிரஸுக்கு வந்தால் காங்கிரஸ் 45 என்பதாகவும் வரலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப தின் மார்ஜின். இதில் நம்ம கடைசி சுற்று வரைக்கும் எந்த முடிவுகளுக்கும் வர முடியாது. இதை எப்படி பார்க்குறீங்க பாலச்சந்தர்? எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் ஏற்கனவே பெற்ற 35 அவங்க ஒன்று கூட இழக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் பிஜேபி ஏற்கனவே உள்ள லீடிங்கில் 3 அல்லது 4 அவர்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். 10ல் 3000 குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் கவுண்டிங் பண்ணியிருக்கோம். கவுண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த ஏரியாவை கவுண்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். சில சமயங்களில் 3-4 ரவுண்டு ஒரு கட்சியுடைய டாமினன்ட் இடத்தையே கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க ரொம்ப லீடிங்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலைமை அப்படி மாறும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது. அதனால இதில் இந்த 3000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்கன்னா, அடுத்து எண்ணப்படுகின்ற ஸ்டேஷன்ஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் யார் இதுக்கு முன்னாடி அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அந்த ஃபிகர் நம்மகிட்ட இப்போ கிடையாது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த 3000ங்கிறது ரொம்ப பெரிய மார்ஜின் கிடையாது. காங்கிரஸுக்கு எங்கேயாவது ரொம்ப கம்மியான மார்ஜின் தான். அந்த மல்யுத்த வீராங்கனை பிரச்சனை இன்னும் உசலாடிக்கிட்டு தான் இருக்குங்கிறதா உண்மை. ஆக மொத்தம் பிஜேபி ஒரு 3-4 இடங்கள் இழக்கும், அதுக்கு மேல இழக்காதுன்னு நினைக்கிறேன். ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிஜேபிக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த எஸ்சி வாக்குகள், ஜாட் வாக்குகள் இதை பத்தி எல்லாம் பேசணும். மீதி உள்ளவங்க ஏறக்குறைய 50 விழுக்க அகீர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த அர்பனைஸ்டு கான்ஸ்டிடுவன்சிஸ் 40க்கு மேல இருக்கு, 46 கான்ஸ்டிடுவன்சி என்னமோ இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கறதையும் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. காங்கிரஸ் அர்பன் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணின நேரத்தில் அவங்களுடைய ரூரல் ஏரியா கொஞ்சம் ஏரியா அவங்க கையை விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களையும் பிற்படுத்தவர்களையும் தங்கள் பக்கம் ஈர்க்க முடியவில்லை அப்படிங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அவ்வளவுதான். ஓகே பேசலாம். திரு ஜென்ராம், உங்க இணைப்பு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். திரு முருகானந்தம் குறுக்கிட வரும். எஸ், திரு முருகானந்தம். ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க. கார்த்திகை செல்வன் நீண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்களே சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் மற்ற மாநிலங்களில் இம்பாக்ட் ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய எலெக்ஷன் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். ஜம்மு காஷ்மீருடைய எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்த மாநிலங்களை இம்பாக்ட் ஆகுமா, அல்லது ஹரியானாவுடைய ரிசல்ட் மற்ற மாநிலங்களுக்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. அது அந்த பர்ஸ்பெக்டிவ்ல உள்ள போனீங்கன்னா, ஹரியானாவுடைய வெற்றி 3வது முறையாக பெறக்கூடிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. அதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சேரும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில். இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. ஓகே
இது வந்து ஜம்மு காஷ்மீரோடைய இம்பேக்டை விட ஹரியானா இம்பேக்ட் தான் நீங்கள் வந்து டெல்லிக்கும் மகாராஷ்டிராலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாமே இந்தியாவுடைய மாநிலங்கள் தான். மாநிலங்களில் எங்கெங்கே ஆட்சி அமைக்கிறார்கள் அப்படின்னு தானே அதை பார்க்க வேண்டியிருக்கும். அதை ஜம்மு காஷ்மீரை தனியாகவே பார்க்குறதே முதல்ல அது சரியான அணுகுமுறையா? அது ஒரு தனி மாநிலம், அது இந்தியாவோட பார்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட் தானே ஜம்மு காஷ்மீர். சொல்கிறேங்க நான் நீங்கள் நாங்க பிஓகேவே பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றவங்க நாம எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். நான் எதையுமே பிரிச்சு பார்க்கல. நான் வந்து பொலிட்டிக்கல் நாம தாங்க கார்த்திகை செல்வன் அது வந்து நான் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா சொல்றேன். ஏன்னா நான் பொலிட்டிக்கல் கால்குலேஷனை சொல்றேன். நீங்க வந்து அதை நீங்கள் எப்படி நீங்க பாக்குறீங்கிறது டெல்லியினுடைய இம்பாக்டுங்க. டெல்லியினுடைய மையப்பகுதியில அடுத்து வரக்கூடிய தேர்தலில் டெல்லிக்கு இம்பாக்ட், அதுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட்டாக நிச்சயமாக இது அமையும். நான் இன்னைக்கும் சொல்றேன், டெல்லியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுடைய நேர்காணல வருகின்ற பொழுது டெல்லியில ஆட்சி அமைந்த பிறகு உங்களுக்கு அங்க லஞ்ச். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் வர இன்னும் மற்ற இந்த ஒரு முறை இந்த எண்ணிக்கையை நம்ம பார்த்துடலாம். தற்போது எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 42 இடங்களில் தேசியவாத கட்சி அதாவது இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியா கூட்டணி 51 இடங்கள், அதே போல் பிஜேபி 27 இடங்களில் இருக்குது, பிடிபி 3 என்பதாக பார்க்குறோம். 90 இடங்கள் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இப்போது இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த மாற்றமும் அங்கே இல்லை. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஹரியானா சந்தித்தது. தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைத்தது, காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடிய இடத்திலிருந்து இப்போது பிஜேபி 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு பிறகு 3வது முறையாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாகவும் தேர்தலை சந்தித்த பாஜகவுக்கு 49 இடங்களில் முன்னிலை என்பதும் 35 இடங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை என்பதையும் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கான 4 இடங்கள் இருக்குது. ஆனால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வாக்குகள் இன்னும் பாதி அளவுக்கு தான் எண்ணப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது ஹரியானாவுடைய தற்போதைய சூழல்களை பார்க்கும்போது. எனவே கூடுதலான இடங்களில் யார் யாருக்கு என்ன வாக்குகள் வரும், இந்த 3000க்கு குறைவாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் என்பதில் என்ன மாற்றத்தை அது சந்திக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளாக இருக்கிறது. எந்த மாற்றமும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக மட்டுமே காங்கிரஸ் வர முடியுங்கிறது தான் இப்போதைய சூழல். இதில் வந்து இறுதி நிலவரம் என்னங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். 46 இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் ஹரியானாவில். அப்போ 49 இடங்களில் பிஜேபி முன்னிலை வைக்கிறது, காங்கிரஸ் 35 இடங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜேஜேபி பெரிய அளவுக்கு இழந்திருக்கிறது, அவங்க எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. பிஎஸ்பி 2 இடத்துல அந்த கூட்டணி முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். மற்றவர்கள் 4 இடங்களில் முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் ஜம்மு காஷ்மீருடைய எண்ணிக்கையும் பார்த்துலாம். ஹரியானா தான் இப்போ வந்து பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் அதுக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வந்த பிறகு அந்த மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்தியா கூட்டணி 51 இடங்கள்லையும், பாஜக 27 இடங்கள்லையும், பிடிபி 3 இடமாகவும் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்குறோம். அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதா இப்போதைய நிலை. இதுலேயும் இன்னும் மேஜிக் வால் ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள், எந்த சமூகம் யாருக்கு வாக்களித்திருக்கிறது, நகர்ப்புறம் யாருக்கு வாக்களித்திருக்கிறது, கிராமப்புற வாக்குகள் யாருக்கு அமைந்திருக்கின்றன அப்படின்னு மேஜிக் வால் ரெப்ரசன்டேஷனில் முழுமையாக களத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள் ஹரியானாலையும் ஜம்மு காஷ்மீர்லையும் வாக்கு என்னும் மையங்களிலிருந்து நேரடியாக நியூஸ் 18 தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு தொலைக்காட்சிக்கு அந்த கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம்.